ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷ்கேரோட கேஸ்டர் ஆயில் பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்கர் கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% பியூரான கேஸ்டர் ஆயில் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸோ மினரல் ஆயிலோ இல்லைனா வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக எதனா ஆட் பண்ணுறதோ இல்லை கலர் ஆட் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து பியூரான ஒரு 100% பியூரான கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் கேப்புமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ml. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 250 ருபீஸ்க்கு தராங்க. நீங்கள் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆயிலுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து இருக்குது. நம்ம 3 இயர்ஸ் வரைக்குமே நல்லா தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா இந்த கேப் தான். இந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆயில் சிந்தாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு கேப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கேப் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்கேல்பில் எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் கேஸ்டர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த கேப் மூலியமாகவே நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இந்த பாட்டில் எடுத்து நீங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த நாபை வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி இல்லை இந்த ஆயிலோட நீங்கள் வேறு எதனா ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்றாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்குமே சரி உங்கள் ஸ்கின்னுக்குமே சரி ஒரு நல்ல ஒரு ஆயில். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆயில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆயில். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து 100% பியூர்ன்றதுனால. இந்த ஆயிலோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பார்க்கறதுக்கு லைட் ஒரு எல்லோயிஷ் கலர் தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக எப்படி கேஸ்டர் ஆயில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஆயில் வந்து நம்ம கையில் வந்து போர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக தான் தெரியுது. அந்த பாட்டிலில் இருக்க கலர் வந்து நம்மளுக்கு வந்து கையில் எடுக்கும்போது தெரியல. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் கோகனட் ஆயிலோட நீங்கள் இந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா எந்த கோகனட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக நீங்கள் வந்து எந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா நீங்கள் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயிலை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் அண்ட் ஹேரில் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து வரக்கூடிய அந்த ஹேர் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக நல்ல ஒரு திக்காக அந்த ஹேர் வந்து நல்ல ஒரு திக்காக எலாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அதை கட் பண்ண அந்த பிரேக்கேஜ் ஹேர் பிரேக்கேஜுன்றது உங்களுக்கு வந்து வராது. இந்த 2 ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட விடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே கூட விடலாம். கொஞ்சம் வந்து ஹேர் வந்து என்ன இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளுக்கு சேர்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த ஆயிலை வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து சில பேருக்கு வந்து ப்ரௌனிஷாக இருக்கும் பார்த்திங்களா, செம்மட்ட முடியாக அந்த முடி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பிளாக்காக மாற்றும். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண ஒரு 3 to 6 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த செம்மட்ட முடியெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிளாக்கிஷாக மாறதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம்.
நம்மளுக்கு வந்து இந்த கோகனட் ஆயிலோட கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஓவர் திக்னஸ் வந்து இந்த 2ம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தெரியாது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது ஹேர்க்கு மட்டும் தானா கேட்டிங்கன்னா, நீங்க வந்து உங்க ஸ்கின்னுக்குமே தாராளமா யூஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து முடி இல்லாம கேப்பா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பிரஷ் வச்சு நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க வந்து அத நைட் டைம்ல நீங்க வந்து அந்த கேஸ்டர் ஆயில் எடுத்து கொஞ்சம் அந்த மஸ்காரால அப்ளை பண்ணி நீங்க வந்து அந்த ஐப்ரோஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ லேஷஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம். கண் இமைகள்ல. நீங்க ஹேர் பேக்லாம் போடுறீங்கன்னா, நீங்க வந்து கோகனட் ஆயிலுக்கு பதில் நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்டா வச்சுருக்கும். உங்களுக்கு கண்ணு கீழ டார்க் சர்க்கிள் இருக்குன்னா, நீங்க அதுக்குமே இந்த விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அது கம்மியாகும். அது மட்டும் இல்லாம 35+ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் அதாவது வந்து முகத்துல வந்து சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் லைன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாரிலாம் இருக்குன்னா, நீங்க வந்து இத வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நீங்க அது கூட வந்து ஆல்மண்ட் ஆயிலோ இல்லன்னா ஜோஜோபா ஆயில் இதில எதனா ஒரு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காம போகலாம் இந்த ஆயில் வந்து. இதனால உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இரிட்டேஷனோ, ரெட்னஸோ இல்ல ரேஷஸோ இச்சிங்கோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த ஆயில வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இத யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இத யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே நரிஷ் பண்ணும். நம்மளுக்கு ஸ்கேல்ப்ல வரக்கூடிய டேண்ட்ரஃப், இச்சினஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, ஹேர் பிரேக்கேஜ் இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துமே நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து கிரே ஹேர்ஸ்லாம் இருந்தால் நல்லா பிளாக்காகவும் நம்ம ஹேரை வந்து நல்லாவே மாற்றும். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் யூஸ் பண்ணி நீங்கள் வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் வந்து இந்த கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து கோகனட் ஆயிலோட கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.